6/3/2026 அன்று கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு அவர் பயிற்சியாகிறார். இது உங்களுக்கு கண்டச்சனியாக வருகிறது. அடுத்த 2.5 வருடம் சனி பகவான் உங்களுக்கு கண்டகச்சனியாக செயல்பட போகிறார். சனி பயிற்சி பலன்களை பார்ப்பதற்கு முன் உங்கள் ராசியின் தன்மை, உங்களுக்கு சனி எப்படிப்பட்டவர் என்பதை பார்த்து விடுவோம். ராசி கட்டத்தின் 6வது வீடு கன்னி ராசியாகும். இதன் அதிபதி புதன் பகவான் ஆவார். புத பகவானுக்கு இது 2வது ஆட்சி வீடாகும். இந்த வீட்டில் அவர் சஞ்சரிக்கும் பொழுது உச்ச பலத்தை பெறுகிறார். இந்த கன்னி ராசி உலகிற்கே கல்வி ஞானத்தை வழங்கும் ராசியாகும். மனிதர்களின் பெருமூளை குரு பகவான் என்றால் சிறுமூளை புதன் பகவான் ஆவார். அனைவருக்கும் சமயோஜித புத்தியையும் அபரிவிதமான ஞாபக சக்தியையும் கொடுப்பது இந்த கன்னிராசியாகும். ஒருவரின் பிறப்பு ஜாதகத்தில் புதன் பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்க அவர்கள் கல்வி ஞானத்தில் சிறந்து விளங்குகிறார்கள். ஒரு வருடத்தில் அக்டோபர் மாதத்தில் மட்டுமே புதன் பகவான் உச்சம் பெற்று இருப்பார். எனவேதான் அக்டோபர் மாதத்தில் பிறந்தவர்கள் உலகின் தலை சிறந்த மனிதர்களாகிறார்கள். உதாரணமாக ஒருவரை கூற வேண்டும் என்றால் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அக்டோபர் மாதத்தில் பிறந்தவரே. அவரின் ஜாதகத்தில் கன்னி ராசியில் புதன் உச்சமாக இருப்பார். புத பகவான் உச்சம் பெற்று பிறப்பவர்கள் மைனூட்டான அறிவு நுட்பத்தை பெறுகின்றனர். பணத்தை நிர்வகிப்பதில் இவர்கள் தலை சிறந்தவர்கள். கடமை கண்ணியம் தவறாதவர்கள். இந்த ராசி நிலத்தத்துவத்தில் இயங்கக்கூடிய ஒரு உபய ராசியாகும். இவர்களின் அறிவும் உழைப்பும் இணையும் பொழுது இந்த உலகிற்கு தேவையான பல புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குகின்றனர். இது மட்டுமின்றி நட்பிற்கும் காதலிற்கும் இளமைக்கும் இவர்கள் இலக்கணமாகின்றனர். கன்னி ராசியில் புத பகவானுடன் சூரிய பகவான் தொடர்பு பெற அவர்களுக்கு அரசு மரியாதை மற்றும் அரச பதவிகள் தேடி வருகின்றன. இவ்வளவு சிறப்புகளை கொண்ட இந்த கன்னி ராசிக்கு தற்பொழுது பயிற்சியாக போகின்ற சனி பகவான் எப்படிப்பட்ட நன்மைகளை செய்ய போகிறார் என்று பார்ப்போம். முதலில் உங்கள் கன்னி ராசிக்கு சனி பகவானானவர் 5 மற்றும் 6க்கு அதிபதி